ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் ஒரு நடிகை, ஒரு பெண்மணிக்கு, ஒரு நடிகையாக இருக்கலாம், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், ஒரு கலெக்டராக இருக்கலாம், இந்த தொழில் ரீதியாக நம்ம எப்படி இருந்தாலும் சரி, நம்ம பொதுவாகவே சொல்லுவோம், ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த உலகத்தில் ஒரு டாப் பொசிஷனில் இருக்கலாம். இருந்தாலும் மனசுக்குள்ள அவங்கள ஒரு பெண் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும், அவங்களுக்குன்னு இந்த வேலைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி இவங்க நடிகையாக இருந்தாலும் பல பல இடங்களுக்கு போனாலும் நிறைய படங்கள்ல நடித்தாலும் மனசளவுல இவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா பாபா பாபா பாபா, சதா சர்வ காலமும் பாபா. எப்படி? ஒரு உதாரணத்துக்கு அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த நான் வார்த்தை மாறாமல் உங்ககிட்ட சொல்றேன். அந்த நடிகை எனக்கு எப்படி அறிமுகமானாங்க அப்படிங்கறத நான் முதல்ல சொல்றேன். அவங்க தொடர்ந்து என்னோட எபிசோட்ஸ் பார்த்து எனக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி பேசி இந்த இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பிச்சு எங்களுக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அற்புதமான ஒரு பெண்மணி. இதை தாண்டி அந்த எங்களுக்குள்ள இந்த உறவு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிட்டே போச்சு. நாளுக்கு நாள் பல பல விஷயங்கள் பாபாவை பத்தி நாங்க ஷேர் பண்ணிப்போம். அதுல ஒரு அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு. அதுல பல விஷயங்கள் பாபாவை பத்தி நாங்க பேச பேச எங்களுக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா, பாபா இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, உலகத்துல பல பேருக்கு பாபாவை பத்தி தெரியும். ஆனா உண்மையாகவே எங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த பாபாவோட லீலைகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அழகா அதை என்கிட்ட சொன்னாங்க. என்னன்னா, அந்த லீலைகள் ஒரு ஒரு எபிசோட் முடியும் பொழுது நீங்க சஸ்பென்ஸ் வச்சு முடிப்பீங்க பாருங்களேன். அது ஏன் இப்படி முடிக்கிறீங்க அப்படின்னு மனசுல ஒரு பக்கம் சோகம் இருந்தாலும் அடுத்த எபிசோட் என்ன வரப்போகுது அப்படின்ற அந்த சந்தோஷத்திலேயே அடுத்த எபிசோட் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி என்ன ஒரு ஆசை, பாபாவோட லீலைகள் பல 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 லீலைகள் இருக்கு. அது எல்லாமே சாய் சச்சரித்தம் ஒரு புத்தகத்துக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது முடியாத விஷயம். அந்த புத்தகம் இன்ஃபைனைட்டா போயிட்டே இருக்கும். அப்போ இது எப்படி பண்ணலாம்? நம்ம இந்த லீலைகள் இந்த எபிசோட் மூலமாக நம்ம சொல்லும் பொழுது பக்தர்களுக்கு எதுக்காக இந்த மாதிரி நீங்க ஒரு எபிசோட் பாக்குறீங்க, எதுக்காக ஒரு சொற்பொழிவுக்கு நம்ம போறோம் அப்படின்னா, பக்தி அப்படிங்கிறது ஒரு ஒரு ஸ்டெப்பா படிப்படியாக நம்ம அந்த பக்தி அப்படின்ற இந்த ஏணியில ஏறிட்டே போகணும். அதுக்கெல்லாம் தான் இந்த லீலைகள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு நடிகையாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு மனசுல பல பல ஆசைகள், பலாயிரக்கணக்கான கேள்விகள் பாபா கிட்ட. அதுவும் ஷிரடிக்கு போனாங்க. நான் போன எபிசோட்லயே சொல்லியிருந்தேன், ஆரத்தி டிக்கெட் பத்தி ஒண்ணுமே தெரியாது. அது மத்தியான ஆர்த்தி, காக்கட ஆர்த்தி, ஷேஜ் ஆர்த்தி, தூப்பார்த்தி அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆர்த்தி டிக்கெட் எப்படி ஆன்லைன்ல வாங்குறது அதெல்லாம் தெரியாம ஷிரடிக்கு போய் டைரக்டா இந்த ஆர்த்தி டிக்கெட் வேணும் அப்படின்னு அடுத்து ஒரு 1.5 மணி நேரத்துல ஆர்த்தி. அந்த டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த சன்ஸ்தான்ல போய் கேட்டோடனே இவங்க மனசால பாபா கிட்ட கேக்குறாங்க, பாபா எனக்கு இந்த ஆர்த்தி பத்தி ஒண்ணுமே பெருசா தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாபா என்ன பண்ணணும், சன்ஸ்தான்ல டிக்கெட் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு இவங்க மனசுல யோசிச்சுட்டே இருக்காங்க. இவங்க போனது 3 பேரா போயிருக்காங்க. இப்ப யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது உடனே சன்ஸ்தான் அந்த உள்ளேந்து அந்த பர்சன் ஒரே நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டம் பார்க்கிறார். பார்த்த உடனே சொல்றார், இல்ல என்ன மன்னிக்கணும், உங்களுக்கு டிக்கெட் இல்ல, ஆர்த்தி டிக்கெட் எதுவுமே கேன்சல் ஆகல, எல்லாமே ஆர்த்தி ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இப்படி மனசார என்ன பாபா எதுவுமே பண்ண மாட்டியா அப்படின்னு அந்த ஏக்கத்தோட, நீதான பாபா எல்லாமே அப்படின்னு அந்த ஏக்கத்தோட திரும்புறாங்க. திரும்புறதுக்கு முன்னாடி ஒருத்தர் நேரா இவங்க 3 பேர்கிட்ட வந்தாங்களாம். அவர் யாரு அப்படின்னு இவங்க 3 பேருக்கும் தெரியாது. ஏன்னா முதல் முறை அவங்க ஷிரடிக்கு போறாங்க. அப்போ இந்த வந்த மனிதர் யாரு அப்படின்னா தெரியாது. வெள்ளை கலர் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கார், குர்தா. நேரா இவங்க கிட்ட இவங்க கிட்ட ஏதோ ஒரு பேப்பர் நீட்டுறாராம். உடனே இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த பெண்மணிக்கு ஹிந்தி தெரியும், இந்த நடிகைக்கு ஹிந்தி தெரியும். அப்போ அந்த நபர் ஒரு பேப்பர் நீட்டுறாராம். அப்போ இவங்க கேக்குறாங்க, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த நபர் சொன்னாரா, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு ஏதோ நம்ம கிட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா இவங்க சன்ஸ்தான்ல ஆர்த்தி டிக்கெட் கேட்கும் பொழுது சுத்தி யாருமே இல்ல.
இப்போ யாராவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா சன்ஸ்தான்லேருந்து டிக்கெட் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. பட் சன்ஸ்தான்லேருந்து அப்படி வெளியில் யாரும் வந்து டிக்கெட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போது யாருமே நம்மளை சுற்றி முற்றி பார்த்தோம், யாருமே இல்லையே, யார் இவங்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க. யார் நீங்கள், இது என்ன பேப்பர் அப்படின்னு கேட்டோடனே அந்த நபர் சொன்னாராம், நீங்க யாரு அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒருவேளை நீங்க ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க 3 பேர் இருக்கோம் எங்க ஃபேமிலியில. நாங்க 3 பேரும் ஆர்த்திக்கு போகிறதாக இருந்தோம். ஆனா எங்கனால போக முடியல. அதனால இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த 3 பேருக்கும் டிக்கெட் கொடுத்தாங்களாம். நீங்க நினைச்சு பாருங்களேன். உண்மையாவே கேட்டோன்னு நான் பிரமித்து போனேன். ஏன்னா எத்தனையோ முறை நான் ஷிரடி போயிருக்கேன். இந்த மாதிரி ஆன் ஸ்பாட்லாம் போய் நான் டிக்கெட் கேட்டதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டதும் இல்லை யார்கிட்ட இருந்தோம். அப்போ இவங்க சொன்னோடனே நான் ஆச்சரியத்தோட அவங்கள கண் சிமிட்டாம பார்த்துட்டே இருந்தேன். என்ன சொல்றீங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்றாங்க, அப்போ அவங்க 3 பேரும் பைசா கொடுத்து தானே டிக்கெட் வாங்கியிருக்கணும். அந்த 3 பேரும் ஒரு ஃபேமிலி போறாங்க அப்படின்னு அவங்க சொன்னவங்க பைசா கொடுத்து தான் சன்ஸ்தான்லேருந்து வாங்கியிருக்கணும். அப்போ அவங்க போக முடியல அப்படின்னா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கலாம். எங்களால் போக முடியல, நீங்கள் போறீங்களா, இதுக்கு இவ்வளோ பைசா ஆச்சு, நீங்கள் தரீங்களா, உங்களுக்கு வேணுமா, ஏதாவது கேட்டிருக்கணும். எதுவுமே கேட்காம நாங்கள் 3 பேரும் போகல, இந்தாங்க இதை நீங்கள் வச்சு நீங்கள் 3 பேரும் போங்க அப்படின்னு கொடுத்துட்டு 1 ரூபா கூட வாங்கல. இவங்க கிட்டேருந்து ஒரு பதில் எதிர்பார்க்கல. அவர் கிடுகிடு கிடுகிடுன்னு கையில கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாராம். அப்போ இவங்களும் வேகமா அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக, அவர் யாரு, வந்தது யாரு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா ஷிரடிக்கே போகாதவங்க, ஆர்த்தி பத்தி தெரியாதவங்க, வந்தவர் பாபா தான் அப்படின்னு அவங்க உணரவே முடியல முதல்ல அந்த ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்களுக்கு பாபா வந்து அப்பதான் அறிமுகமான டைம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, நேரா அவரை பார்த்து நன்றி சொல்லணும், ஏதாவது பேசணும் அப்படின்னு பின்னாடியே ஓடி அவர் பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவரை பார்க்கவே முடியல. இப்போ பாபா பக்தர்களான நமக்கு தெரியறது, அவங்களுக்கும் அவ்வளோ அபரிவிதமான ஒரு நம்பிக்கை பாபா மேல வந்த உடனே, ஆஹா வந்தது பாபா தான் அப்படின்னு அப்படியே அந்த இடத்துல கதறி அழுதுருக்காங்க. பாபா யாருன்னே தெரியலையே, யாரோ ஒரு மனிதர் வந்து இப்படி கொடுத்துட்டு போனாரே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாபா, உண்மையாவே எனக்கு என்ன வார்த்தை சொல்லி நன்றி சொல்றது அப்படின்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது நீ இருக்கியோ அப்படின்னு ஒரு சந்தேக கேள்வியோட, அப்பயும் அந்த கேள்வி பாருங்க, நீ இருக்கியோ அப்படிதானே எங்களுக்கு தோணுது, யாரோ ஒருத்தவங்க வந்து டிக்கெட் கொடுத்தோன்னே அப்படிதானே பாபா தோணுது அப்படின்னு சொல்லி அந்த டிக்கெட் வாங்கிட்டு அந்த சன்ஸ்தான் கிட்டே அந்த கேட் வழியா வந்து வெளியில வந்திருக்காங்க. நான் ஆச்சரியப்பட்ட ஒரு தருணம். ஏன் அப்படின்னா அந்த பெண்மணி அவங்க கூட 2 பேரும், இந்த 3 பேரும் வெளியில வந்த அடுத்த செகண்ட் அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சுதான். நீங்க போன எபிசோடுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன கேட்டுட்டு வந்தாங்க, பாபா நீ இருக்க அப்படின்னா எனக்கு மழை பெய்யணும் அப்படின்னு கேட்டுட்டு வந்தாங்க இல்லையா. அவங்க சன்ஸ்தான் கவுண்டர்லேருந்து அந்த வெளியில கேட்டை விட்டு வெளியில வராங்களாம், மழை பெய்ய ஆரம்பிச்சுதான். அவங்க மேல அப்படியே மேகத்தை பார்க்குறாங்க. அவங்க கண்ணீர்ல ஒண்ணுமே புரியல. மழை எப்படி வருது? ஏன்னா வெயில் மத்தியான வேளையில இதுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல பயங்கரமா வெயில் அடிக்கிறது. அந்த இடத்துல மழை இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சதுலேருந்து பெய்யவே இல்லை. இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த நாளன்னைக்கு தான் ரொம்ப மாசம் கழிச்சு மழை பெஞ்சிருக்கு. அதுவும் எப்படி பாருங்க, அந்த மழை பெஞ்ச உடனே இவங்களுக்கு தாங்க முடியாம அழுக வந்திருக்கு. ஏன்னா இவங்க என்ன கேட்டாங்க, பாபா நீ இருக்கன்னா மழை பெய்யணும், அதுவும் கொற்றல தாரத்தாரையா மழை பெய்யல. இவங்க கேட்ட மாதிரி அந்த பாபா என்னமோ இவங்களுக்காகவே அந்த மழையை கொடுத்து, இவங்க அந்த துக்கம், அதாவது துக்கம் தொண்டை அடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த சந்தோஷத்துல வந்தது. அந்த சந்தோஷத்துல அந்த ஆனந்த கண்ணீரோட ஒரு போல் மாதிரி அந்த இடத்துல வெளியில கேட் வெளியில ஒரு கம்பம் மாதிரி வெளியில இருக்கு. ஒரு போஸ்ட், ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு கம்பம், ஒரு லேம்ப் போஸ்ட் மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே மனசு தாங்காம அவ்வளோ அழுகையோட அந்த இடத்துல போய் உட்காந்துட்டாங்க, கீழே உட்காந்துட்டாங்களாம். பாபா எனக்கு என்ன வார்த்தை சொல்லி நன்றி சொல்றதுன்னு தெரியல பாபா, உண்மையாவே வந்தது நீங்க தானோ அப்படின்னு நான் கேட்டேன். அது கூட யாராவது வந்து கொடுத்துருக்கலாம், ஆனா இந்த மழையை யாராவது போய் வரவழைக்க முடியுமா பாபா? இனிமே இந்த தருணத்திலேருந்து பாபா நீ இருக்கியா இல்லையான்ற எனக்கு அந்த சந்தேகமே இருக்காது.
பாபா இருக்கார் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழுவேன் பாபா அப்படி அந்த ஷிரடியில இருந்து சத்தியம் பண்ணாங்களாம். இது நான் சொல்ற இந்த விஷயத்தை நீங்க இப்போ யோசிச்சு பாருங்க. பஞ்சபூதங்களும் பாபாவுள் அடக்கம் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? அது வந்து சச்சரித்திராலே இருக்கு. பல பல சம்பவங்கள் நம்ம சாய் சச்சரித்திரால படிச்சிருக்கோம். அந்த மழை பேஞ்சிருந்தது அப்படின்னா, ஒரு மழை எப்படி பெய்யும்? ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் வந்தாலாவது திடீர்னு ஒரு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஏதோ இவங்களுக்காக பாபா கொடுத்த மாதிரி கரெக்டா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் மழை பெஞ்சு நின்று போயிடுதான். இப்ப பாருங்களேன், நம்மளுக்கு கேட்கறதுக்கு எவ்வளவு பிரமிப்பாக இருக்கு. உண்மையாகவே பக்தி, தூய்மையான பக்தி இருந்தால் இறைவன் ஒருத்தரோட பிரார்த்தனையும் சத்தியமாக கேட்பார். அதுலெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் நம்ம யாருக்குமே இருக்கக்கூடாது. இந்த ஒரு நடிகைக்கு பாபா கேட்டார். அந்த ஒரு பெண்மணியோட வேண்டுதலை பாபா கேட்டார். அந்த பஞ்சபூதங்கள் எது வேணாலும் இருக்கட்டும், பாபா நினைத்தால் பண்ணுவார், அந்த லீலை நிகழ்த்துவார் அப்படின்றதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். இப்ப இதே பெண்மணி பாபா இவ்வளவு விஷயம் அற்புதமா ஒரு பெரிய லீலை, அவங்களுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு லீலையை ஷிரடியில் நிகழ்த்தியிருக்கார். இது நம்ம எல்லாரும் இப்போ கேட்டோம் இல்லையா? ஆனா இந்த பெண்மணி ஷிரடி எல்லாம் அந்த இடத்துல ஆர்த்தி பார்த்தாச்சு. யாருக்கும் கிடைக்காத மாதிரி அவ்வளோ அற்புதமான ஒரு ஆர்த்தி அந்த இடத்துல பாபாவோட தரிசனம் அவங்களுக்கு கிடைச்சது. மழையாக பாபா அவருடைய ஆசிர்வாதத்தை பொழிந்தார். இது எல்லாம் நடந்து அவங்க மறுபடியும் ஷிரடியிலேருந்து சென்னைக்கு கிளம்பி வந்துட்டாங்க. வந்து அவங்களுக்கும் நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அந்த சமயத்துல மனசுல பல பல கேள்விகள், நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள, நம்ம கேள்விகள், நம்ம கஷ்டங்கள் யாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவங்க மனசுல யோசிச்சுட்டே இருக்காங்க, பாபா இந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்கே, நான் இந்த மாதிரி எப்படி இந்த கஷ்டத்துல இருந்தா வெளியில வருவேன் அப்படின்னு பல பல கேள்விகள் மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க. வச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. பாபா, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன். என்ன அப்படின்னா, நீங்க எஸ்பெஷலி இந்த சவுத் இந்தியால பார்த்தீங்கன்னா, நிறைய வண்டியில நார்த் இந்தியாலயும் அப்படிதான். இந்தியா முழுக்க நீங்க பார்க்கலாம். இந்த வண்டியில ஒரு வெஹிக்கிள்ல, ஒரு காராக இருக்கட்டும், ஒரு டூ வீலராக இருக்கட்டும், இல்ல ஒரு பஸ்ஸாக இருக்கட்டும், நிறைய இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பாபாவோட ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அது பல பேரோட வழக்கம். அப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், தினம் தினம் அங்க எங்க போகும்பொழுது பாபாவை எப்படியாவது ஒரு வண்டியில பார்த்துருவோம். அந்த மாதிரி அன்னைக்கு அந்த பெண்மணி யோசிக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. கிளம்பி போறதுலேருந்து திரும்ப வரத்துக்குள்ள பாபா எப்படியாவது நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சு பாபா கிட்ட வினோதமான ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா அதற்கான பதிலும் சொல்லிடுறேன். வினோதமான விஷயம் என்னன்றதுக்கு முன்னாடி அதோட பதிலும் நான் சொல்லிடுறேன். அவங்க கேட்ட மாதிரி பாபா அவங்களுக்கு பதில் கொடுத்தாரா அப்படின்னா இல்ல. அப்படி அவங்க என்ன கேள்வி பாபா கிட்ட கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.